ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எக் அதில் கண்டிப்பாக டாப் லிஸ்ட்டில் இருக்கும். அதை எப்படி சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும். ஒரு சிலர் ஃபுல் எக்கை கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் எல்லோவை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க, ஒரு சிலர் டயட் கால்குலேஷன்லாம் போடுவாங்க. எனக்கு இந்த டயட் பிளான் எல்லாம் சுத்தமாக வராது. அதனால் இதில் இருக்கிற எந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு தெரியாது. நான் ஃபுல் எக்கையும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். நான் அப்படி சாப்பிட்றதுக்கு எனக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், எல்லோவில் இருக்கிறது ஃபேட் மட்டும் கிடையாது. ஒரு ஃபுல் எக்கில் 6 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்ராக்சிமேட்டாக இருக்குன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ப்ரோட்டீன் வந்து எல்லோவில் தான் இருக்குது. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒயிட்டில் மட்டும்தான் ப்ரோட்டீன் இருக்கும், எல்லோவில் இருக்கிறது ஃபுல்லாக ஃபேட் அப்படின்ட்டு. பட் எல்லோவில் கிட்டத்தட்ட 2 to 2.5 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. அதில் ஃபேட் இருக்குன்றதுக்காக அந்த ப்ரோட்டீனை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. எப்படியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் ஜிம்முக்கு போகிறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்லாம் கிடையாது. ஸோ அந்த ஃபேட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முட்டை 7 ரூபாய். அவ்வளோ விலை கொடுத்து அந்த முட்டையை வாங்கிட்டு அதில் பாதி முட்டையை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. இதுதான் என்னோட ரீசன்ஸ். இப்போ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டயட் பிளானில் நீங்கள் எப்படி எக்கை எடுத்துக்கிறீங்க, ஏன் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க?